பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தை சென்றடைந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவமணி. விவேகானந்தர் மண்டபத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன? இப்போ பிரதமர் அங்க போயிருக்காங்க, என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கு? இப்போ குட்டி தீவு போல, அதாவது குட்டி பிரதமர் அலுவலகம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தீங்க. யாரெல்லாம் அங்க இருக்காங்க? ஸ்ரீராம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 நாள் பயணமாக பாரத பிரதமர் மோடி வந்திருக்கிறார். இதற்காக வான்வழியாக அவர் சிறப்பு விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வந்த நிலையில சுமார் 4:35 அந்த நிலையில திருவனந்தபுரம் வந்தடைந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக 2 பாதுகாப்பு படை ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட 3 ஹெலிகாப்டர்கள் வான்வழியாக அவர் சரியாக 5 மணி வாக்கில் கன்னியாகுமரியில் இந்த காந்தி மண்டபம் அருகில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை, அந்த விருந்தினர் மாளிகை பகுதியில் அவர் வந்து இறங்கி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து விருந்தினர் மாளிகையில் சற்று நேர ஓய்வுக்கு பிறகாக அங்கிருந்து புறப்பட்ட அந்த வேஷ்டி சட்டை அணிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு பகவதி அம்மன் கோவிலுக்கு 5:40 மணிக்கு பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்தார். பகவதி அம்மன் கோவிலில் சுமார் 20 நிமிடங்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு படகு குழாம் வந்தடைந்த அவர் 6 மணி அளவில் புறப்பட்டு சுமார் 20 நிமிடங்கள் பயணித்து சுமார் 300 முதல் 350 மீட்டர் கடலில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு சென்றடைந்திருக்கிறார். விவேகானந்தர் பாறை 1963 ஆண்டு மத்திய அரசால் திட்டமிடப்பட்டு 1970 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது அந்த விவேகானந்தர் பாறை கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. மத்திய அரசின் சார்பில் அதை கட்டி முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் 1970 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. விவேகானந்தர் பாறை பல்வேறு சிறப்புகளை பெற்றதாக இருக்கிறது. அன்னை பார்வதி பகவதி அம்மனாக கன்னியாகுமரியில் வீற்றிருக்கிறார். அன்னை பார்வதி அந்த மண்டபத்தில் எம்பெருமான் சிவனை நினைத்து அவர் அங்கே அவர் தியானம் இருந்ததாக வரலாறு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் நம்பக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அந்த பாறைகிறது மிக புண்ணிய தலமாக பார்க்கப்படுகிறது. 1863 ஆண்டுகளில் இங்கே வந்த விவேகானந்தர் அவர் முக்தி அடைவதற்கு அவருக்கான ஞானம் கிடைப்பதற்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்து தியானம் செய்ய முற்பட்ட போது அந்த பகுதியில் இருந்து அவர் கடலுக்கு செல்வதற்கான படகில் செல்வதற்கான போதுமான நிதி ஆதாரம் இல்லாத நிலையில் அவர் முழுமையாக 300 மீட்டர் கடலிலேயே நீந்தி சென்று பாறைகளில் 3 நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்திருக்கிறார். அந்த தியானம் செய்ததால் அன்னை பார்வதி, அதனைத் தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்ததால இந்த பாறை அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில இந்த பாறையில செல்லக்கூடியவர்கள் அந்த விவேகானந்தர் மண்டபம் கட்டியிருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் தியான அறை என்றே ஒன்று இருக்கிறது. அந்த தியான அறையில தியானம் செய்யக்கூடிய நபர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை தொடர்ந்து அந்த நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகிறது. இன்றளவும் இங்கே விவேகானந்தருக்கு இங்கே சுற்றுலா வரக்கூடிய வட இந்தியர்களாகட்டும், இங்கே உள்ளூர் மக்களாகட்டும், இங்கே செல்லக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் அமைதி காத்து தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் மோடி இதுபோன்ற தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று இன்றைக்கு தியானம் செய்வதற்காக அவர் இங்கே கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார். அவர் தியானத்தை நாளை மதியம் 1 மணி வாக்கில் தியானத்தை தொடங்க இருப்பதாக தெரிய வருகிறது. சுமார் 11 மணி நேரம் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி வரை தியானம் செய்ய இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் மீண்டுமாக தனது தியானத்தை துவங்கக்கூடிய அவர் பகல் 1 மணி வரைக்கும், சனிக்கிழமை பகல் 1 மணி வரைக்கும் மீண்டுமாக தியான மண்டபத்தில் தியானம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவேகானந்தா கேந்திரத்தினுடைய பொறுப்பில் அந்த மண்டபம் இருக்கக்கூடிய நிலையில விவேகானந்தா கேந்திரம் பிரதமருடைய தியானத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. பாரத பிரதமர் மோடி இதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நிலையில வேட்டி சட்டை அணிந்து அங்கே இருக்கக்கூடிய அன்னையினுடைய ஸ்ரீபாதத்தை வழிபட்டு அதனைத் தொடர்ந்து வேட்டி சட்டையோடு படியேறி, அதாவது முதல் தளத்தில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி, பூக்களை தூவி மலர் தூவி மரியாதை செலுத்தி அந்த செலுத்துவதற்கான நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்றிருக்கிறார். இன்று இரவு அங்கேயே பாரத பிரதமர் மோடி தங்கியிருக்கிறார். அதற்காக சிறிய அளவிலான ஒரு ஓய்வறையும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய 3 நாட்கள் இங்கே இருக்கக்கூடிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் முழுமையாக பிரதமருடைய அலுவலகம் அங்கே செயல்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொலைபேசி இணைப்புகள் புதிதாக தொலைபேசி இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக இவை அனைத்தும் தனியார் அந்த விவேகானந்தா கேந்திரம் சார்பில் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இன்று காற்றின் அளவும் சற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக முழுமையான பாதுகாப்பு 5 அந்த படகுகள் சுற்றி அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய நடுவில் ஒரு படகுகளை அவர் பயணித்து சென்றிருக்கிறார். கடலோர காவல்படையினரும் முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கடலோர காவல்படை மட்டுமல்லாது மத்திய இந்தியாவுடைய கப்பற்படை
கப்பல்களும் ஆழ்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டது. அவர் வரும் முறை மாலை 5 மணிக்கு இங்கே கன்னியாகுமரிக்கு வந்த நிலையில் அவர் வரும் முறை ராணுவ ஹெலிகாப்டர்களும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இது காலை முதலே இந்த ரோந்து பணியும் ஈடுபட்டு கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மட்டுமல்லாது சிவகங்கை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் போலீசார் வந்திருந்தார்கள். 10க்கும் மேற்பட்ட எஸ்பிக்கள் இங்கேயே முகாமிட்டு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டு அவர்கள் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். இந்த பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கமாண்டா போலீசார் பாதுகாப்பு, அதோடு மட்டுமல்லாமல் பிரதமருடைய சிறப்பு அவருடைய பாதுகாப்பும் இடம்பெற்றிருந்தது. அந்த பாறை முழுமையாக பிரதமருடைய சிறப்பு போலீஸ் பாதுகாப்பினுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. தமிழக போலீசார் அங்கே இல்லை என்ற நிலையில் பிரதமருடைய அந்த தனிப்படை போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பிரதமருடைய அலுவலர்கள் ஒரு சில அலுவலர்கள் இங்கே வந்திருப்பதாக தெரிய வருகிறது. அதோடு மட்டுமல்லாம அவருக்கு, அதாவது பாரத பிரதமர் மோடி அவர் அந்த பகுதியில் தியானம் செய்யக்கூடிய நிலையில் 100 மீட்டர் தொலைவில் அவருக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிரதமருடைய தியானத்திற்கு அவர்கள் இடைஞ்சல் இல்லாத அளவிற்கு இந்த தியானம் அப்படிங்கிறது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 18 மணி நேரம் தொடர்ந்து தியானம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. நாளை மறுநாள் மதியம் அந்த தியானம் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஸ்ரீராம், பிரதமரினுடைய தமிழக வருகை பேசுபொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை கொடுத்தீங்க. நன்றி சிவமணி.